ஐயோ 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 என்ன இந்த பெரிய ஆத்தா நெருப்பள்ளி கொட்டா மாதிரி இல்ல குதிக்கி. ஐயோ 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 அம்மா ஐயோ எரிதே எரிதே ஐயோ இந்த தண்ணியில ஏதாச்சும் கலந்துட்டானுங்களா? ஏத்தா இது என்னத்தா மஞ்சள் தண்ணியில சுண்ணாம்பு கலந்து விட்டுருக்கானுங்க. தண்ணியே சிவப்பாய் போய் கிடக்கு. ஐயோ எரிதே 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 ஏத்தா இந்த அண்டா தண்ணியை ஊத்தாதீங்கம்மா. இந்த அண்டா தண்ணி எடுத்துக்கோங்க. பாண்டிமாக்கா நீ தான் ஏதோ அவக்கேடு பண்ணிருக்க. அதான் கால் வெந்து போச்சு. நல்லா வேண்டிக்க. போங்க. என்ன மாமனாரே நல்லா குளு குளு குளுன்னு இருக்கா? எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். குளிக்கிற தண்ணியில ஐஸ் கட்டியா போடுத. இப்ப என்னத்த போட்ட? ஏல இந்த அளவு இல்ல. ஏல மருமகனே வாங்க. இந்த காவடி எடுத்து கொடுங்க. மாலை எடுத்து கொடுங்க. போடுங்க. அரோகரா மஞ்சள் தண்ணி ஊத்தா கால்ல. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா அரோகரா. காவடி தூக்கி இருப்பான். அவன் மூஞ்சி எல்லாமே சந்தன பூசி இருக்கும், அழகு குத்தி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஒரே ஒருத்தன் தான் அழகு குத்தி இருக்கான். அவ சந்தனம் பூசிருக்கானோ விபூதி பூசிருக்கானோ அத பத்திலாம் கவலை இல்ல. வேலு குத்தி இருக்குல்ல, அப்போ அவன் தான் காசு வாங்கியிருக்கோம்ல, அப்போ அவனை டார்ச்சர் பண்ணி ஆகணும். வாங்க போலாம். வாடா. ஐயோ ஐயோ இனி அடையாளம் தெரியாம டார்ச்சர் பண்றாங்களே. சனிய வேற பின்னாடி வாரா. ஐயோ என்னடா? என்ன அது? அந்த ஆள டார்ச்சர் பண்ணா காவடி போட்டு ஓடிடுவான்னு சொன்ன. எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் தாங்கிக்கிறானே. காவடியை போட்டுட்டு ஓடவே மாட்டேங்கிறான். என்னது டார்ச்சர் பண்ணி ஓடலையா? நீங்க யாரடா டார்ச்சர் பண்ணீங்க? நீதான் சொன்னியேப்பா, வேலு குத்தி இருக்கும், மூஞ்சியெல்லாம் சந்தனமா பூசி இருக்குன்னு நீதான் சொன்னியே. அந்த ஆளுக்கு அழகெல்லாம் குத்தி இருந்துச்சு, ஆனா மூஞ்சில திண்ணீரெல்லாம் பூசி இருந்துச்சு. அட நார பயலுவலா, அது சௌந்தர பாண்டி ஐயாடா. அப்படின்னா அவரு தாண்டா இந்த வேலையை செய்ய சொல்லி உங்களுக்கு காசு கொடுத்த முதலாளி. நீதாடா காசே வாங்குன. டார்ச்சர் செய்ய வேண்டியவனை விட்டுட்டு முதலாளியவே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்களடா. கேட்டா விளக்காதவனுங்களே, வெளியூர்ல இருந்து வந்து இப்படி வேலையை காமிச்சிட்டீங்களடா. ஐயோ அந்த ஆள் பார்த்தா என்ன போட்டு சாவடிப்பாரு. நான் என்ன பண்ணுவேன்? அரோகரா அரோகரா.
ஏலே முத்துப்பாண்டி, உங்க அப்பா காவடியே எடுக்க மாட்டேன்னு சொன்னாருல்ல, இப்ப பாத்தியா கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு வராரு. ஆமாமா, சும்மா சொல்லக்கூடாது, சும்மா துள்ளி துள்ளி ஆடி காவடி எடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. அப்பா, உண்மையிலேயே உனக்கு பக்தி ரொம்ப அதிகம்பா. நான் பெத்தெடுக்க போற பிள்ளைக்காக நீ வேண்டிக்கிட்டு காவடி எடுத்திருக்கியே, ரொம்ப நன்றிப்பா. முருகா, சவுந்தரபாண்டி ஐயா, உங்களை மாதிரி ஒரு பக்திமான இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. காவடி ஆடினது ரொம்ப பிரமாதமா இருந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு. பெரிய மனுஷன் தாயா நீங்க. என்ன பக்தி, என்ன ஆட்டம். உங்க ஆட்டத்தை பார்க்கவே கோடி கண்கள் வேணும் ஐயா. இந்தாண்ண பானகம், விரதத்தை இது குடிச்சு முடிச்சுக்கோ. வெற்றிவேல் முருகனுக்காரு ரோகரா. மாமா இந்தாங்க கொடுங்க. இந்தாப்பா, இதை குடிச்சிட்டு விரதத்தை விடு. பிள்ளைக்காக நீ இம்புட்டு சிரமத்தை அனுபவிச்சிருக்க. மனசே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குன்னு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மச்சான். ஏலே, ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்னல நன்றி கிண்டிலாம் சொல்லிட்டு அப்போ ஒரு சுடி சொல்லு சொன்னா அது கேட்டதுல இருந்து யாருக்கும் மனசு கேட்கல. இந்த விரதம் முடிச்ச பிறகு தானே ஒரு நிம்மதியா இருக்கு. உனக்கு கண்டிப்பா குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா பிறக்கும்ல, நீ கவலைப்படாத. என் மனசுல உள்ள கவலையே இப்பதாயா போயிருக்கு. ஆமையா, இனிமே எந்த ஆபத்தும் இல்லாம என் பேரப்புள்ள நல்லபடியா பிறப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அது போதும். மாமா, விரதம் இருக்கிறது, காவடி எடுக்கிறது, இது எல்லாத்தையும் விட மந்த்லி செக்கப், சரியான சத்து, நல்ல ரெஸ்ட், இதெல்லாம் தான் மாமா பாப்பாவை காப்பாத்தும். இதுக்கு மேல நான் இவளை பாத்துக்கிறேன். அப்பப்பா, அந்த முருகனோட திருவிளையாடல பாத்தியா? என் வீட்டுக்காரரையும் அலகு குத்தி காவடி எடுக்க வச்சுட்டான். ஆமா, உன் வீட்டுக்காரங்க? ஆமால, எங்க போனார் அவரு? இரு, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். ஏல ஏல, அவனே பாவம் அட, இருப்பா. ஏல மாமனாரே, அடா 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 அடா, பிறக்க போற பேர பிள்ளைக்காக நாக்குல அழகெல்லாம் குத்தி காவடிலாம் எடுத்து ரோட்ல எப்படி எல்லாம் சுத்தி சுத்தி பிறக்க போற பேர பிள்ளைக்காக வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிருக்கீரு. ரொம்ப பிரமாதம் போங்க. நான் கொஞ்சம் சுதாரிக்காம இருந்தது. நீர் என்ன சொல்லுதீருன்னு புரியல. எங்க உன் பொண்ணு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி உன்னை தடுத்துடுவாளோன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், நீ பேசவே விடலையே. இப்ப தெரியுதா வலினா என்னண்டு? இப்போ நீ ஒன்றும் ஜெயிச்சிருக்க, அதனால நீ ஒன்றும் பெருசா சந்தோஷப்பட்டுக்காத. இப்போ சொல்லுவேன், இந்த சன்னதியில் வச்சு சொல்லுவேன், தங்கச்சி இசைக்கு குழந்தை பார்க்க குழந்தை பார்க்கவும் விட மாட்டேன்.
நீ எழுதி வச்சுக்கிட்ட மாமனாரே, இதே கோயில்ல என் அப்ப முருகன் சாட்சியா வச்சு சொல்லுதேன், என் தங்கச்சி இசைக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து அது மூஞ்சில ஒண்ணுக்கு அடிக்க. அதே மாதிரி பரணியும் அமெரிக்காவுக்கு போக மாட்டான். பாத்துக்க, இது என் அப்பா முருகன் மேல சத்தியம். நீ பார்க்கத்தானே போத. இப்பதானே நாக்குல அழகு குத்தி இருக்கு, அடுத்து முதுகுல கொக்கி போட்டு தேர் இழுக்க விடுதம் பாரு. ரெடியா இருந்துங்க. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. அப்பனே முருகா, நல்ல வேலைங்க, ரத்தம் நின்னுருச்சு. இந்த மனுஷன் நிறைய கொடுமை செஞ்சிருக்காரே, ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிருமோன்னு நான் பயந்துட்டேன். அத்தையோட காலை பாரு, மஞ்சள் தண்ணி ஊத்துனதுக்கு இப்படி பூத்துருக்கு. வெயில் தாங்காம கால் பொத்து போடணும்னா பாதம் தானே பொத்து போயிருக்கணும், இப்படி கொப்பளிச்சிருக்காதே. ஐயோ, அப்ப தெய்வ குத்தம் ஆயிருக்குல்ல. ஏதோ கெட்ட எண்ணத்தோட இந்த மனுஷி ஏதோ செஞ்சிருக்கு, அதான் முருகன் காலை பொத்து போக வச்சிருக்கான். இது தெய்வ குத்தம் இல்லை, தெய்வ செஞ்ச குத்தம். ஆனா இப்படி பாதுபடுத்திருக்கான். நான் காவடி எடுத்து முருகான காலை தூக்கி ஒதுங்கிறதுனால தப்பிச்சுட்டேன். என்னடா அக்கா பாவம், அக்கா கால பாரு. உங்க 2 பேரோட காலு பொத்து போனதுக்கு ஏன் மருமவன் என்னங்க செஞ்சான்? அவனுக்கு கெட்டன இருந்திருந்தா அவன் காலம் தானே பொத்து போயிருக்கும். ஐயோ, அவனுக்கு தானே காலெல்லாம் வெந்து போயிருக்கணும். சில முட்டா பயலுக செஞ்ச வேலைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கனே. இதுங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா, நல்லா அனுபவிக்கிட்டோம். விடு, வா நம்ம போய் நம்ம வேலையை போய் பார்க்கலாம். உட்காருங்க, உங்களாலதான் முடியல, வந்து உட்காருங்க. வாங்க ஏலே, நீ கொஞ்சம் சும்மா இருல. இந்த மனுஷனே கால் வெளியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் எதுக்கு வெறுப்பேத்துற? சிந்தாரு ஐயா, என்னமா பண்ண ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. ஆசீர்வாதம் கிடைக்கத்தான் நானே கோவக்கால இருக்கேன். ஆசீர்வாதம் எதுக்கு? என்ன விஷயம்? நீங்க அழகு குத்தி காவடி எடுத்தீங்களே, அப்ப என்னமா துள்ளி குதிச்சு ஆடுனீங்க. இந்த காலத்து இளந்தாரிங்க கூட அப்படி ஆட முடியாதுங்கயா. என்ன நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க, கோவப்படுறீங்க? சும்மா இருங்க. ஐயாவுக்கு இன்னும் அருள் இறங்கலையோ? ஏன்பா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்ன விஷயம் அதை சொல்லு. அம்மா, நம்ம பரணி மேடத்துக்கு அமெரிக்கால இருந்து லெட்டர் வந்திருக்குமா. அவ இங்க இல்லப்பா, அந்த வெம்பைய சண்முகம் வீட்டில் இருக்கா. அங்கதான் கூக்கும். அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு தொலைய. அம்மா, யாராவது கையெழுத்து போட்டு லெட்டரை வாங்கினா தான் பிரிக்க முடியுமா. இது அமெரிக்கால இருந்து வந்திருக்கு, இதுல இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாதுமா. சோடா புட்டி, கையெழுத்த போட்டு வாங்கி அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லி தொலை. ஐயோ அப்பப்பா, ஐயோ. ஐயா, நான் வரேங்க. அது ஒண்ணு இல்ல, அக்கா அமெரிக்கா போறதுக்காக விசா அப்ளை பண்ணுச்சுல. விசானா? அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டானவளா? அம்பட்ட சீக்கிரம்லாம் தந்துட மாட்டாங்க. இந்த லெட்டர்ல சொன்ன தேதிக்கும் நேரத்துக்கும் மெட்ராஸ்ல இருக்கிற அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு அக்கா போகணும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ அந்த கேள்வி கேட்குற விஷயம் எல்லாம் முடிச்சா அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்களா? அக்கா பாஸ் பண்ணிட்டா உடனே வந்துடும். அத இங்க கூட உங்க அப்பா பரணி கிட்ட கொடுப்பான். ஏன் நாங்க கொடுத்தா ஆகாதோ? விடல, அவரே கொடுத்து தொலையட்டும். மிச்சத்தையும் கூட வாழ. சிலிண்டர் தீர்ந்து போச்சு, நீ மாத்தி கொடு, நான் காப்பி தண்ணி போடணும். வா இந்தா. நெருவாக்குது. அக்கா, நான் என்ன பர்ஸ் பண்ண, நான் இங்க வந்து கட்டாது. எதுக்கு நான் அங்கே போய் கொடுக்குவோம்? அது ஏன் இல்லைக்கா உனக்கு?
என்ன சொல்லுதல? உனக்கு ஏதாச்சும் வழக்கமா சொல்லுவோம் உனக்கு. அக்கா நீ கூப்பிட்டு வா சொல்லுத வாக்க. வாக்காவா? அக்கா பார்த்து நாக்கு அல்சேஷன் டாக் மாதிரி ஆயிடுச்சு. நாக்கு எனக்கு காலு. இப்ப சொல்லுங்க, என்ன ஒரு டவுட் என்ன? இத பாரு, லட்டு மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீ பாட்டுக்கு அந்த லெட்டரை அங்க கொண்டு போய் கொடுன்னு கோட்டி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னக்க சொல்லுவ? ஏலே சௌந்தரம், உனக்கு கிடைச்சிருக்கிறது சரியான சந்தர்ப்பம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருல. அந்த சமூகத்துக்கு எதிரா போட்ட திட்டத்துல ஒரு திட்டத்திலையாவது நாம என்னைக்காவது ஜெயிச்சிருக்கோமா? அவன்கிட்ட தோத்து போய் தானே நின்னு இருக்கோம். அக்கா எனக்கு இந்த அழகு குத்துனது கூட வழியே தெரியல. இப்ப நீ பேசுறதுதான் பெரிய வழியே தெரியுது. சொல்ல வந்தது சொல்ல மாட்டேன். எல்லா திட்டத்திலயும் அந்த சமூகம் ஜெயிக்கிறான்ல, அதுக்கு என்னல காரணம்? பரணி தானே மெயின் காரணம். அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு உனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கல. பரணி அமெரிக்க பர்மிஷனுக்கு மெட்ராஸுக்கு போறப்ப நீயும் கூடவே சேர்ந்து போயிரு. அக்கா அவன் மெட்ராஸ் ஆளு கூட போனா இன்னும் இப்ப என்ன இருக்கு நீ உசுறு வாங்குற? அவள் போறா அமெரிக்கா போறா. எங்க இவரு? என்னங்க? ஓஹோ, சதி திட்டம் போடுதியலா? இன்னைக்கு விடக்கூடாது. ஏலே சௌந்தரம், அக்கா சொல்றது உனக்கு புரியலையா? பரணியும் அந்த வெறும் பயலும் இது வரைக்கும் ஒண்ணு சேரல. ரெண்டும் எலியும் பூனையுமா தான் சடைச்சுக்கிட்டு தெரியுதுங்க. இந்த லட்சணத்துல அமெரிக்கா பர்மிஷன் வாங்குறதுக்கு இந்த பரணியும் அந்த சம்முவமும் போனாங்கன்னு வையே, என்ன நடக்கும்? அங்க 2 பேரும் போவாங்க. லாட்ஜில ரூம் போடுவாங்க, தனியா தங்குவாங்க. அப்ப 2 பேருக்குள்ளயும் ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா தப்பாயிரும்ல. ஆட, இது கூட நல்லா தான் இருக்கு. அது என்னத்தா நடக்க கூடாதது? மண்ணம் கட்டி கேக்குற பாரு கேள்விய. நீ எல்லாம் கல்யாணத்தை கட்டி எப்படித்தான் பிள்ளைகளை பத்தியோ தெரியல. ஆக்கம் கெட்டவனே. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? நடக்க கூடாததுன்னா இந்த பாரு, தப்பான விஷயத்த சொல்லுத. ஓ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்க வேண்டியது சொல்லிதியலா? இந்த பாருங்க, அதுக்கு 2 புருஷன் பொண்டாட்டியா ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தானே நாம இம்பிட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள என்னத்தையாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளால அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாதுல்ல. ஆஹா, அப்பன்னா 2 பேரையும் தனியா அனுப்பியே ஆகணுமே. எங்க எங்க இருக்கீங்க? என்னங்க? எங்க இங்கதான் இருக்கீங்களா? நிக்கவே முடியல. இங்க வந்து உங்களுக்கு என்ன பேச்சு? காப்பி எடுத்துட்டு வர. நான் காவடி எடுக்கணுமா? இந்தாங்க, காப்பியை சாப்பிடுங்க. எடுத்துக்கோ. போறத பாரு. நீ சொல்லுறது நல்லா தான் இருக்கு. நான் சொன்னா சரியா தான் இருக்கும். இந்த பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். சென்னையில இருந்து பர்மிஷன் கிடைச்சாலும் நீ உடனே ஊருக்கு திரும்பி வந்துடாத. அங்கிருந்து பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நீ இங்க ஊருக்கே வரணும். புரியுதா? இப்ப சொன்னி இதுதான் திருவாக்கிக்கா. அருமையான ஐடியா. நான் பரணி கூட போறேன். நான் அங்கே அவ கூடவே தங்குறேன். திரும்பி நான் மட்டும் ஊருக்கு வருவேன். போடுவேன். ஏலே சௌந்தரம், என்னலே இது? உன் மக என்னமோ அடிச்சு புடிச்சு ஓடி வருவான்னு சொன்ன, இன்னும் ஆளைய காணலையே. அக்கா, அங்கிருந்து வரணும் அக்கா. ஆட்டோ கிட்ட பிச்சு வரணும், லேட் ஆகும். ஐயா ஐயா, பரணி பாப்பா.
அப்பா. மணி வாயே வாடா வாடா வா 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 உனக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா அந்த கான்சுலேட் லெட்டர் எங்க? அதை வாங்க தான் வந்தேன். கொடுங்க. என்னடா என்ன புத்திருக்கு? விசா இன்டர்வியூக்கு டைமிங் கொடுத்துருக்காங்கப்பா. மெயில்லையும் இந்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நான் தான் கவனிக்காம விட்டுருக்கேன். வெரி குட். அப்ப நீ அமெரிக்கா போக தயார். எனக்கு வேற ஆப்ஷனே இல்லப்பா. ஏன் மருமவளே, இப்ப கூட உன் புருஷன் நீ போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே? அவனோட வார்த்தைக்காக தானே நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். ஒருவேளை அன்னைக்கே அவன் போன்னு சொல்லியிருந்தானா நிச்சயம் போணுமா வேணாமான்னு யோசனை பண்ணிருப்பேன். இப்போ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நிச்சயம் நான் போய் தான் தீர்வேன். இத பாரு மருமவளே, அவனுங்க குடும்பத்தோட வந்து பேசி பேசி உன் மனச மாத்த பாப்பாங்க. நீ மனசு மாறிட மாட்டல்ல? நான் எதுக்கு மனசு மாற போறேன்? எனக்கு அதுக்கு இப்ப டைமே இல்லை. யார் தடுத்தாலும், ஏன் சண்முகம், அப்பா, முத்துப்பாண்டி, மாமா யார் தடுத்தாலும் அமெரிக்கா போறதுல நான் உறுதியா இருக்கேன்.